அம்மாவுடைய கைப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசிபீஸ் தான் நம்மளுடைய உப்பு மிளகுல நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான், வெஜிடேரியன் சைட் டிஷ்ஷஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து ரொம்ப அழகான ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி கோஃப்தா தான் பார்க்க போகிறோம். ஸோ கோஃப்தான்றதுல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கோஃப்தா தானே, அதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பட் ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பாலக், அதாவது பசலக்கீரையை வச்சு நம்ம கோஃப்தா செய்ய போகிறோம். ஸோ பாலக்கீரை கோஃப்தா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். பசலக்கீரை அரைக்கட்டு, கடலை மாவு 3 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, அரிசி மாவு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பசலக்கீரை அதாவது பாலக். ஸோ இது நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக வந்து நான் பிடிச்சிக்கிறேன். அதுக்குள்ளே இன்னைக்கு சமையல் அறையில் என்ன டிப்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள். இன்னைக்கு நம்ம சமையலறை பகுதியில் புதினா கீரையோட பயன்கள் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். புதினா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். அதை அடிக்கடி நீங்கள் வீட்டில் வாங்கி நிறையவே ஸ்டாக் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இப்போ அசைவ உணவுகள் சாப்பிட்டாலும் சரி, கொழுப்பு பொருட்கள் சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது. பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு அவதிப்படுவாங்க. அவங்க எல்லாரும் புதினா கீரையை வந்து ஜூஸாக செஞ்சு குடித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஈஸியாக செரிமானமும் ஆகும், பசியையும் தூண்டும். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா வெளியில் கூட இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்க, மின் ஜூஸ் வேணும்னு கேட்டால் அவைலபிளாக இருக்குது, அதை வாங்கி நீங்கள் குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி உங்களுடைய உணவில் புதினாவை சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாய் துர்நாற்றம் பிரச்சனை இருக்கவங்களுக்கு புதினா கீரை ரொம்பவே பயன்படுது. பசியின்மை அப்படின்ற பிரச்சனைக்கும் புதினா கீரை ரொம்பவே நல்லா இருக்கு. பசியை தூண்டக்கூடிய சக்தியும் இந்த புதினா கீரைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இந்த புதினா கீரைக்கு இருக்கு. எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம டீ அண்ட் காஃபி குடிச்சிட்டு தான் இருப்போம். அதில் டீ காஃபி பவுடருக்கு பதிலாக நீங்கள் புதினாவை வாங்கி நிழலில் நல்லா உலர்த்திட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. டீ காஃபி பவுடருக்கு பதிலாக பாலில் இந்த புதினா கீரை பொடி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி இதை டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளடைவில் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதே மாதிரி சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப் கூட நாளைக்கு நான் உங்கள் எல்லாரையுமே இதே சமையலறை பகுதியில் மீட் பண்ணுறேன். கரணையிலே மிக மிக பெரிதாய் ஃபேண்டாஸ்டிக் நம்ம ஜெயச்சந்திரன். ஆடைகள் புதுவிதமாய், அத்தனையும் விலை குறைவாய். ஃபேண்டாஸ்டிக் நம்ம ஜெயச்சந்திரன். புதிதாய் பெரிதாய் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், ஜெயச்சந்திரன் நகர் பள்ளிக்கரணையிலும். இது ஃபேண்டாஸ்டிக். பெண்மையின்றி மனிதமில்லை. ஆம், பெண்ணியம் பேசுவோம். தனித்துவம் வாய்ந்த உங்கள் எண்ணமும் கருத்தும் பதிவு செய்ய இணைந்திருப்போம். கூடி உரையாடுவோம் நம் பெண் மேடையில். இணைந்திருப்போம் நம் வானவிலுடன். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மதியம் 1 மணிக்கு பெண் மேடை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், யூனிவர்சிட்டி, மதுரவாயல், சென்னை. ஹியரிங் ஹோம் ஹாஸ்பிட்டல் சின்ஸ் 1965, கோயம்புத்தூர் மற்றும் சேலத்தில் மட்டுமே. நாளை காலை அதிகாலை சுப வேளையில் ஈஸ்வரன் என்னும் பெயர் தாங்கி இருவினை புரியும் சனீஸ்வரா. அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். அம்பிகையினுடைய சாநித்தியம் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடியவை இந்த இடங்கள். இந்த இடத்தில் அம்பாள் கோலோச்சி நமக்கு ஆட்சி புரியக்கூடிய நிலையையும் நம்மால் பார்க்க முடியும். சித்தர்களை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். நமது சுயம் சார்ந்த பல விஷயங்கள்ல நம்ம நேரத்தை அதிகம் செலவிடுகிறோமோ, அதில் நாம் அதிகம் இன்பத்தை காண்கிறோமோ, அதே இன்பத்தையும் அதே நேரத்தையும் இந்த பக்திக்கும் நாம் செலவிட வேண்டும். நாம் வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். புத்தர் வந்தப்போ இந்த கௌதம ஒரு முக்கியமான வேலை என்ன பண்ணான்னா, சாமானிய பாஷையில் அந்த காலத்தில் அந்த ஏரியாவில் பாலி பாஷையில் சாமானிய பாஷையில் பேச ஆரம்பித்தான். அதே ஒரு பெரிய புரட்சியாக
நடந்தது என்னத்துக்குன்னா சாமானிய மக்கள் இதெல்லாமே காதில் கேட்டதே இல்லை. நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளை. இணைந்திருங்கள் எங்களுடன். பாலிவுட் நடிகர்களான சச்சின் and ஈஷா குப்தா தமிழில் அறிமுகமாகும் படம். So he happened to tell me Prabhu sir is there and I was like yes, even he is a part of the film and I was like very excited. Very good. பிரபு, டெல்லி கணேஷ், சதீஷ் போன்ற முன்னணி நடிகர்கள் நடித்திருக்கும் திரைப்படம். யார் இவன்? இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஒன்லி ஆன் சினிமா ஜங்ஷன் இன்று இரவு 9 மணிக்கு. சினிமா ஜங்ஷன் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல டாப் கிளாஸ் பிளேஸ்மெண்ட்னாலே அது நம்ம டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான். ஆண்டவா, மற்றவங்கள மாதிரி நான் 4-5 கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கேட்கல. ஒன்னே நச்சுன்னு இருக்கணும். புதுசுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் புது படங்கள்னா சொல்லவே வேணாம். அப்படிப்பட்ட புது படங்களோட குவிக்கான ரிவ்யூஸ் பார்க்கிறது தான் நம்ம சில்வர் ஸ்கிரீன். டேய், நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா ஏதோ நடந்துரும் பயமா இருக்கு. டேய் சக்தி, 6 மந்த்ஸ்க்கு தான் இந்த லவ்லாம் இருக்கும். அதுக்கு அப்புறமா பௌவா மாறி. அப்படி இந்த வாரம் காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட், ரொமான்ஸ்னு நிறைய புது படங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. டோன்ட் மிஸ் டு வாட்ச் சில்வர் ஸ்கிரீன் நாளை இரவு 7:30 மணிக்கு. தினமும் காலையில் பிரார்த்தனை நாதத்தின் பேரொழியால் இறைவனை பூஜிப்போம். தினமும் காலை 7 மணிக்கு நமது பக்தி பாமாலையில் நாத ஆராதனையில் இணைந்திருப்போம் வானவில்லுடன். இல்லந்தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் Facebook, Twitter மற்றும் யூடியூபிலும் ஒளிபரப்பாகிறது. வாட்ஸ்அப் எண் 9176500095. கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவில்லுடன். இன்னைக்கு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி முதல்ல பேன் வச்சு ஆயில் நல்லா சூடாகட்டும். அதில் தான் இதை வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் தூள் போட்டுட்டு அதோடைய வந்து தயிரும் கொட்டி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா இதில் பொரிச்சு எடுத்ததை அதில் போட்டு ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ அப்படியே டர்ன் பண்ணி விடுங்க. இன்னொரு பக்கம் அப்படியே குக் ஆகட்டும். ஸோ வெங்காயம் வந்து வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள், மசாலாவுடைய பச்சை வாசனை வந்து கொஞ்சம் போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் தயிரும் அப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் பொரிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோஃப்தாவை வந்து இதில் எடுத்து போட்டுடலாம். ஸோ அதுக்குள்ளே இன்னைக்கு உணவே உயிரில் எந்த உணவுடைய மகத்துவம் காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள். இன்னைக்கு உணவே உயிரில் நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸை பற்றி. ஸோ முட்டைக்கோஸ் அப்படின்ற ஒரு பொருளை வந்து நம்ம உணவாக எத்தனை விஷயமா எவ்வளோ வெரைட்டியாக எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கூட்டாவோ பொரியலாவோ இல்லை வந்து அதை ஒரு ஃப்ரைட் ரைஸ்லையோ ஏதாச்சும் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த முட்டைக்கோஸில் அவ்வளோ விட்டமின்ஸ் அடங்கியிருக்கு. இந்த முட்டைக்கோஸில் பார்த்தீங்கன்னா B6, C, K போன்ற விட்டமின்ஸ் வந்து அதிக அளவில் இருக்கான். பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால இது நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் அதே மாதிரி இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்கிறதுனால நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கும்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய முக சுருக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் முட்டைக்கோஸ் ரொம்ப உதவுதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதே மாதிரி தான் வந்து உங்களுடைய வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முட்டைக்கோஸை அடிக்கடி உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துட்டே வரணும். ஸோ இன்றைக்கி பார்த்த உணவுடைய மகத்துவம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்ல கலர் மாறி இருக்குது. ஸோ இது வந்து எடுத்து அந்த மசாலாவுடைய பச்சை வாசனையும் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ அதில் வந்து போட்டுடலாம். இது அப்படியே நல்லா கொஞ்சம் அப்படியே அதில் டிப் ஆகட்டும். ஸோ
இப்போ வந்து ஒரு 2 minutes அப்படியே அதில் இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கூட கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை எடுத்து பிளேட்டிங் பண்ணுறதுக்குள்ள ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த பாலக் கோஃப்தா செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாய் தூள், தனியா தூள், அதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறமா பாலக்கீரையை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறது பொடியாக அதில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆயில் நல்லா காய விட்டு அதில் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பொரிச்சு எடுத்துட்டு இன்னொரு பக்கம் பேன் வச்சு இதில் நெய் விட்டு தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு நல்லா. ஸோ அடுத்ததான் வந்து என்ன ரெசிபி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்பு மிளகுல ஒரு குட்டி பிரேக். அமெரிக்கால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணுமா? 30 வருஷமா சர்வதேச அங்கீகாரம் பெற்ற டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பல்கலைக்கழகத்துல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா இந்த வாய்ப்பு உங்களுக்கு. சென்னையில படிப்பு, அமெரிக்கால இன்டர்ன்ஷிப். என்ன நீங்க ரெடியா? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல டாப் கிளாஸ் பிளேஸ்மெண்ட்னாலே அது நம்ம டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான். உடனே கூப்பிடுங்க. இன்று மதியம் 1:30 மணிக்கு. உங்க விரல்ல மந்திரம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்க விரல் செஞ்சா பூட்டெல்லாம் டான்ஸ் ஆடி தன்னைத்தானே திறந்துக்குவாமே. தங்கமணி ரங்கமணி வாமனே, வெள்ளிமணி வைரமணி பூமேனி. இந்த சிங்க குறி வச்சதுன்னா அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. யாருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதை வச்சுதான் நான் பந்தயம் கட்டுவேன். இது எட்னா கேஸ் ஜுஜுபி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிறிஸ்தி. நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மாதவி நடித்த விடுதலை. இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் இப்பொழுது ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் நகர் பள்ளிக்கரணையில். ஃபென்டாஸ்டிக் மா ஃபென்டாஸ்டிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா. ஹியரிங் ஹோம் ஹாஸ்பிட்டல் since 1965. கோயம்புத்தூர் மற்றும் சேலத்தில் மட்டுமே. நியூ ஆரஞ்ச் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் ட்ரைனிங் வடபழனி மற்றும் டி நகர். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல டாப் கிளாஸ் பிளேஸ்மெண்ட்னாலே அது நம்ம டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான். இந்த வாரம் நம்ம திரைப்படம் உருவான கதையில பார்க்க போற திரைப்படம் வித்தியாசமான காதல் களம் கொண்ட எங்கேயும் நான் இருப்பேன். சஸ்பென்ஸ் இருக்கு, ஹொரர் இருக்கு, லவ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, 7 சாங்ஸ் இருக்கு. என்னத்த சொல்ல ஒண்ணும் இல்ல, பேத்தெடுத்து போற இந்த அள்ளித்தண்டு வேற. காற்றோடு தீபம் ஆடுதே, என் கண்ணீரில் ஓடம் போகுதே, என் தாயன்பில் தெய்வம் தோற்குமே. பார்க்க மறந்துடாதீங்க. திரைப்படம் உருவான கதை ஞாயிறு இரவு 8 மணிக்கு. இன்று மாலை விளக்கேற்றும் நேரத்தில் அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். அருணகிரிநாத சுவாமிகள் எதை சொன்னாலும் அந்த உறவுகளோடு சொல்ல வேண்டும் என்பதிலே மிகுந்த ஈடுபாடு உடையவர். முருகப்பெருமானை பற்றி எங்கு கூறினாலும் ஏதாவது ஒரு உறவோடே ஒட்டி கொண்டே சொல்லுவார். சிவனுடைய மைந்தன் அல்லது நாராயணருக்கு மருமகன் என்று சொன்னதுதான் அதிகமான இடங்களிலே. மகான்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். ஒரு உண்மையான மகான், தன்னை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்தன், என்றென்றுமே தனது நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பன், அவனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா எந்த தெய்வமும் பொறுத்து கொள்ளாது, எந்த மகானும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். நாம் வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். எப்போ ஒரு தெளிவான நிலையில நமக்கு இது புரிஞ்சுதும், ஏதோ கட்டுப்பாடுல இருக்கிறேன், ஆனா இந்த நானுன்ற தன்மைக்கு கட்டுப்பாடு பிடிக்கல, எப்பவுமே விரிவடையணும்னு ஆர்வம் இருக்குது.
இன்று மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் நேரம். உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் கமழ இணைந்திருங்கள் வானவில்லுடன். நாம எல்லாரும் சேர்ந்து கௌரியோட கேள்விக்கு பதில் தேட போறோம். யார குறுக்க நிக்கவே முடியாது. மிஸ்டர் கௌதமும் அவரோட வைஃபும் கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இங்க பாரு விமல், எப்பவுமே அப்பாவோட செருப்பு மகனுக்கு பொருந்தோன்னு நாம எதிர்பார்க்க முடியாதுப்பா. நீ இன்னும் அவ்வளவு பெரிய புத்திசாலி ஆகல, எங்க அக்காவுக்கே புத்தி சொல்ற அளவுக்கு. தப்பு செய்யறது உன்னோட அண்ணனா இருந்தாலும் சரி, அவன் ஒரு கெட்டவனா இருந்தான்னா நீ அவனை கொல்ல கூட தயங்க கூடாது. இல்லப்பா, நீங்க சொல்றதுதான் தப்பு. விமல் ஆசிரமத்தின் உண்மைகளை கண்டுபிடிப்பாரா? வைஷ்ணவி தேவி இன்று மாலை 6:30 மணிக்கு. நாளை சுபதினத்தில் புது புது தகவல்கள், பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்காக. உடம்பையும் மனதையும் உறுதி செய்ய யோகா. மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கை விரல்களை அமுத்திக் கொண்டு இடுப்பை தரையிலிருந்து உயர்த்த வேண்டும். பாதங்கள் தரையின் மீது பதிய வேண்டும். நல்ல உணவை பற்றி கூற வருகிறது உணவே ஆரோக்கியம். ஒரே இடத்துல அதிக நேரம் உட்காந்து பிரெயினுக்கு ஒர்க்கு கொடுக்குறவங்களை எல்லாம் இந்த எந்த பழத்தை சாப்பிடலாம். புதுமையான நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா? பாருங்கள் புதுமை. கேம்பிங் வேன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த கேம்பிங் வேனுடைய ஸ்பெஷாலிட்டி இது ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக செஞ்சுருக்கிறது தான். இவை அனைத்தும் சுபதினத்தில் இணைந்திருங்கள். என் சகோதரி இருக்கும் பொழுது தாங்கள் இன்னொரு மனைவியை அழைத்து வந்தால் நான் மகிழ்வேன் என்றா? தங்களை சுயம்பரத்தில் பங்கெடுக்க அனுமதி அளித்ததற்கு அபிப்பிராயம் இதுவல்ல யுவராஜரே. சுயம்பரத்தில் கிருஷ்ணன் ஏதோ ஒரு திட்டம் தீட்டுகிறாரே, அது என்ன? ஆச்சாரியர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் அவர் எதற்காக என்னை திருமணத்திற்கு அழைத்து வர வேண்டும்? எந்த ஒரு வீரன் போட்டியில் வென்று வருகிறானோ அவனுக்கு தான் மாலை அணிவிக்க வேண்டும் என்று. நான் எப்பொழுதும் துரியோதனனுக்கு எதிராக செயல்பட மாட்டேன். திரௌபதி ஞாயிறு காலை 9:30 மணிக்கு. இல்லந்தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் அனைத்து கேபிள் நெட்வொர்க்குகளிலும் மற்றும் டாடா ஸ்கை 1567, ஏர்டெல் 777, வானவில் கூகுள் பிளே ஆப், வானவில் இன்டர்நெட் லைவ் டிவியிலும் கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். வெல்கம் பேக் டு உப்பு மிளகும். உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த ரெசிபி வந்து தால் பஞ்சாரி. ஸோ தால் பஞ்சாரி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்க்கலாம். கருப்பு உளுந்து 1 கப், கடலை மாவு 1/2 கப், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், வெங்காயம் 1, லவங்கம் பட்டை சிறிதளவு, சிவப்பு மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2. தால் பஞ்சாரி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்துட்டீங்க. ஸோ வந்து ஆல்ரெடி உளுத்தம் பருப்பு, அது கருப்பு உளுந்து பார்த்தீங்களா, அதை வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அண்ட் இதோடு சேர்த்து நீங்கள் கடலை மாவு போடுறதா இருந்தாலும் ஓகே, இல்லைனா கடலை பருப்பையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலை மாவு வந்து நான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி இந்த திக்னஸ்க்காக கொண்டு வர போகிறேன். இதுவே கடலை பருப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். நெய். ஸோ நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பட்டை லவங்கம் அதோடு சேர்த்து பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா ஆடட் ஃப்ளேவருக்கு, அண்ட் கொத்தமல்லி, அதோடு சேர்த்து வெங்காயம் அது போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா சிகப்பு மிளகாய், ஈவன் குடை மிளகாய், இல்லை வந்து ரெட் கலர் உங்களுக்கு நல்ல ஸ்பைசினஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் சில்லி ரெட் சில்லியும் போடலாம். இல்லை மிளகாய் தூள் கொஞ்சம் தூக்கலாக போட போகிறது தான் இருந்தீங்கன்னா கொஞ்சம் குடை மிளகாய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து சூடாகிடுச்சு நெய். இதில் வந்து சின்ன துண்டளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன பிரியாணி இலை, இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இதோட சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இதுலேயே நம்ம ஆவி கட்டி வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய உளுத்தம் பருப்பு நல்லா அப்படியே இதுவாகட்டும். அதுக்குள்ளே கடலை மாவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கூட நம்ஸ் எதுவுமே இல்லாமல் கலந்துக்கோங்க. ஸோ அது வேகும்போதே இந்த சிகப்பு மிளகாய் எல்லாம் இதோட சேர்த்து இன்னும் வேகட்டும். கேப்சிகம் அப்படின்றதுனால நம்ம ஒரு ஹாஃப் பாயில் இப்படி சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த கடலை மாவு கொஞ்சம் கூட ஒரு குட்டி பபிள்ஸ் நம்ஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாம் கலந்து வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய தால் பஞ்சாரி ரெடி.
இதில் இன்னும் ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள். ஸோ இப்போது கொஞ்சம் கொதி வரட்டும். அப்புறமா இது நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஸோ இதில் நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாடெல்லாம் போய் இந்த ஆயில் கண்டென்ட் வெளியில் வந்ததுன்னா நம்மளுடைய தால் பஞ்சாரி ரெடி. ஸோ இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுடைய தால் பஞ்சாரி ரெடி ஆகிடும். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் ஆகட்டும். அதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த தால் பஞ்சாரி செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு உளுந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் பேன் வச்சு இதில் நெய் விட்டு, நெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், அதோட சேர்த்து பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, அப்புறம் வெங்காயம், புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய அந்த கருப்பு உளுந்து அதோட சேர்த்து சிகப்பு மிளகாய், கேப்சிகம் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு அதோட சேர்த்து கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கடலை மாவு மேலே ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா சுவையான தால் பஞ்சாரி ரெடி. ஸோ நல்லா ஒரு திக்கானது. உங்களுக்கு எல்லாம் தண்ணியாக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தேன். இட்ஸ் அ குட் சப்ஜி ஃபார் ரோட்டி, சப்பாத்தி, இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சப்ஜி. டிஃபன் வெரைட்டிஸ்க்கு, ஈவன் வெரைட்டி ரைஸஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டிங். அண்ட் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் வித்தியாசமான ரெசிபிஸோட அகைன் உங்களை நான் உப்பு மிளகும்னு மீட் பண்ணுறேன். பாய்.